இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அருமையான வேதவாசனம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒருவனுடைய வீட்டு வாசல் நின்று கதவை தட்டுவார். நீ கதவை திறந்தா நான் உள்ளே வருவேன், நீ கதவை அடைச்சி வச்சுருந்தா நான் வெளியே போயிடுவேன். நீ கதவை திறந்தால் உள்ளே வந்து நான் உன் பந்தியில் அமருவேன், என்னோடு கூட நீ சாப்பிடுவாய், உன்னோடு கூட நானும் சாப்பிடுவேன். அருமையான வேதவசனத்தினுடைய கடைசி பாகம் அது. நானே உன் இல்லத்தில் வந்து பந்தி அமருவேன், என் சத்தத்தை கேட்டு செவி கொடுத்து உன் கதவை திற, உன் இருதய கதவை திற, முரட்டு இருதயத்தை திற, நான் வந்து அமர வேண்டும். உன் இருதயத்தில் நான் குடியேற வேண்டும், உன் இருதயத்தில் நான் வாழ வேண்டும். யாராவது திறக்கிறீங்களா? நம்ம எல்லாம் உலகத்தினுடைய சிந்தனையில் இருக்கிறோம், உலகத்தினுடைய புகழை நம்ம ஆராதிக்கிறோம், உலகத்தில் பெருமையாக வாழ தீர்மானிக்கிறோம். கர்த்தருக்கு பிள்ளையாக இருக்க தீர்மானிங்க. அவர் நம்மோடு கூட வந்து அமர்ந்து பந்தி அமர்ந்தா அது வீட்டுக்கும் பொருந்தும், இருதய கதவுக்கும் பொருந்தும். உன் இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் உன் இருதயத்துக்குள்ளேயும் வருவார், உன் வீடு பரிசுத்தமாக இருந்தால் உன் வீட்டுக்குள்ளேயும் வருவார். நான் ஒரு வீட்டுக்கு போனேன், நாற்றம் அடிச்சது, இதை பேயன்னு கண்டுபிடிச்சி மாமியாரை அழித்து முடிச்சுட்டு விடுதலை வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். இயேசு கிறிஸ்து உன் வீட்டில் வரும்போது பாவச்சுவடுகள் இருந்தால் அவருக்கு நாரும், பாவ படுக்கைகள் இருந்தால் அவருக்கு தெரியும். வீட்டில் நிற்கவே மாட்டார். அவர் வீட்டில் நிற்கலைன்னா ஒரு காசு உன் வீட்டில் நிற்காது. அவை சுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்து, தேவனை மகிமைப்படுத்து. அந்த வசனத்தினுடைய தொடக்கத்தை வாசி. நான் போதும், நான் நேசிக்கிறவர் இவர்களோ. இப்போ நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் யாரை நேசிக்கிறேனோ அவனை என்ன செய்வேன்? கடிந்து கொண்டு சிட்சிப்பேன், சோதிப்பேன், புடமிடுவேன். அப்போ ஒரு பாக்கியம் தானே. உங்கள் வீட்டில் சோதனை வருதுன்னா அது பாக்கியமா இல்லையா சிஸ்டர், முருகு சிஸ்டர்? அப்போது 8 வருஷமாக ஒரு விடுதலை வரலைன்னா அது சோதனையா சிட்சையா? என்ன சொல்ல போகிறீங்க? சிட்சை, சோதனை. அப்போ இன்னும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார் நிறைய. ஒன்று விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார், இல்லைன்னா கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை எதிர்பார்க்கிறார், இல்லைன்னா இன்னும் நிறைய மூட்டை மூட்டையாக கொண்டு கொடுக்க எதிர்பார்க்கிறார். ஏதாவது ஒன்று. இல்லை நீங்கள் திருந்த வேண்டிய நிறைய இருக்குதுன்னு அர்த்தம், இல்லை நீங்கள் விட வேண்டிய நிறைய இருக்குதுன்னு அர்த்தம், பிரமாணத்தை உட்கொள்ள வேண்டிய நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். சும்மா தான் சோதனை வரும், ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அல்லேலூயா. அவைத்தான் நம்ம அவர் தன்னுடைய பிள்ளைகளை தான் அடுத்த வீட்டு பிள்ளையாக சோதிப்பார். உங்கள் வீட்டு பிள்ளை சோறு கொடுப்பார், அடுத்த வீட்டு பிள்ளை சோறு கொடுப்பாரா? இந்த ஊராம் வீட்டு சாப்பாடு கொடுத்தா நம்ம பிள்ளை தானாக வளரும்போது பழைய கதை. இதை போல கர்த்தருடைய பிள்ளைகள் என் ஜனத்திற்கென்றே வந்தேன், இதுதான் வார்த்தை. அல்லேலூயா. உங்களுக்கென்று தான் நான் வந்தேன், அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு என்னன்னா ஒரு சொடுக்கு விட்டுருவார், எல்லா மொத்த மக்கள் இந்த பக்கம் வருவணும். அப்புறம் எங்கேவே ஆலயம் கட்டுறதுக்கு? அது உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்காருன்னா உங்களை பரலோகத்துக்கு கூட்டி போகிறதுக்கு, உங்களை கூட்டிகிட்டு வச்சு குரவலை அறுக்கிறாருன்னா உங்களை திருத்துறதுக்கு, தலையில் அடிக்கிறாருன்னா உங்களை திருத்துறதுக்கு, உங்களை உருவாக்குவதற்கு, உங்களை புடமிடுவதற்கு, உங்களை சிருஷ்டிப்பதற்கு. என்றால் அவர் உங்களை நேசிக்கிறார். இன்னும் நீங்கள் நல்லா வரணும், இன்னும் நல்ல விசுவாசத்தில் வளரணும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அவை அவருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதிருப்பீர்களாக. ஒரு தகப்பன் பிள்ளையை சிட்சிக்கிறது உண்டானால் எனக்கு அந்த அதிகாரம் இல்லையோ? பிரம்பை கையாளாதவன் பிள்ளையை பகைக்கிறான். பிரம்பை கையாளாதவன் பிள்ளையை பகைக்கிறான். வசனம் என்ற பிரம்பை நான் உங்களுக்கு பயன்படுத்தலைன்னா நான் உங்களை பகைக்கிறேன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பகைக்கிறீங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை.
சிக்ஷை வருதுன்னு வைங்களா, நீங்கள் என்ன பகைச்சாலும் பரவாயில்லை, உங்களை திருத்து தான் வேலை. கள்ளனை அடி மேலே அடித்தாதான் திருந்துவான், பாவியை அடி மேலே அடித்தாதான் அவளும் திருந்துவான். ஆகவே திருத்துறது தான் என் வேலை. ஆகவே சிக்ஷை தொடரும். ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பேர் எடுக்கலாம் வேத வசனம், கொஞ்சம் கடுமையானது பார்த்துடுங்க. யோபு 9ஆம் அதிகாரம் 6-7. பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதன் ஸ்தானத்து நின்று அசைய பண்ணுகிறார். அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும். அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். அவ்வளோதானே? உட்காரு. தேவன் எப்படிப்பட்டவர், எப்பேற்பட்டவர்? தேவன் எப்படிப்பட்டவர், எப்பேற்பட்டவர்? அவர் இந்த பூமியினுடைய அஸ்திவாரத்தை அசைய பண்ண ஒரு உத்தரவு போட்ட என்ன ஆகும்? அசையும். பூமியின் தூண்களை பெயர்த்து போட கட்டளை போட்ட என்ன ஆகும்? நிலநடுக்கு வந்து பூமி ஒளிஞ்சு போகும். அப்படிப்பட்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த பூமியை அசைய பண்ணுவேன். ஸோ பயங்கரமான அழிவுகளை கொண்டு இந்த பூமியை அசைக்க போகிறார். அது நிச்சயம். பிள்ளை சொன்னது ரைட் ஆன்சர். ஸோ தேவன் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார். சூரியனுக்கு கட்டளையிட்டால் அது நிற்கும். சந்திரனை பார்த்து உதிக்காது என்ன நிற்கும். அப்படி யோசுவா யுத்தத்துக்கு போகிறான். யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கல, இன்னும் போராட வேண்டி இருக்கிறது. இரவு வந்து விட்டது, எல்லோரும் தூங்குவாங்க. ஐயோ தூங்குனா ஒரு ராத்திரி ஒரு சாமம் போயிருமேன்னு நினச்சிட்டு ஆண்டோட ஜோம் பண்ணான். அப்போ சூரியனும் சந்திரனும் கிவியால் நில்லுன்னு ஜோம் பண்ணான். அப்படி ஆண்டவர் நிறுத்தினார். சூரியன் மறையாமல் நின்றது. அந்த சூரிய வெளிச்சத்தில் யுத்தம் நடந்து வெற்றி கண்டான் மோசே. யோசுவாவும் மோசையும். அல்லேலூயா. ஆகவே ஜெபித்தால் மாற்றங்கள் உண்டாகும், ஜெபித்தால் விடுதலை உண்டாகும். நீங்கள் ஜெபித்தாலும் இது கூடும். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தர் சாதாரணப்பட்டவர் அல்ல. பூமியின் தூண்களை பெயர்த்து போட வேண்டிய பெயர்த்து போடுவார். 40 நாள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மழை வரும் என்று சொல்லியிருக்கிறார். அதே மழை வரலாறு படைக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தான் நடக்கும், வேறு எங்கேயும் இல்லை. நானே சொல்லியிருக்கிறேன், 26 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ஆகவே 40 நாள் ஜல பிரளயம் கட்டாயம் உண்டு. கையை தட்டி வரவேற்போம். அல்லேலூயா. அவர் தூண்களை பெயர்த்து போடுவார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், யுத்தங்களும் நிலநடுக்கங்களும் ஜலப்பிரளயங்களும் உண்டாகி கொண்டிருக்கிறது. இயேசுனுடைய வருகை உங்கள் காதுகளில் தொனிக்கிறது. இப்போ எவ்வளோ பரிசுத்தமாகணும், எவ்வளோ உத்தமம் வேணும், எவ்வளோ நீதிமான் வேணும், எவ்வளோ பரிசுத்தம் வேண்டும், எவ்வளோ ஒழுக்கம் வேண்டும். ஊதாரித்தனங்களும் மூட்டை கட்டுங்க, பரிசுத்தத்தை மட்டும் பயன்படுத்துங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார, போய் சாவுனா போய் செத்துரு, போ, வாழ்னா வாழ்ந்துரு. அப்படி இருக்கணும் கீழ்ப்படிதல். தாவீதை பார்த்து சொன்னார், காட்டு போயா, காட்டில் சிங்கம் இருக்கு, என்னை கொண்டு போட்டுன்னு சொன்னாரா? காட்டில் சிங்கம் தான் இருக்கும், புலி தான் இருக்கும். நிறைய ஒரு யூடியூப்பை பார்க்குறேன், ஒரு முதல்ல ஒரு சிங்கத்துக்கு பேக் போர்ஷனை கடிச்சு வச்சுருக்கு. சிங்கம் நல்லா பார்க்குது, சிங்கம்னாலே பெரிய மிருகம். அது எத்தனையோ ஒரு முயற்சி பண்ணுது, ஆனால் முதல்ல விடுறது மாதிரி இல்லை. தண்ணியிலிருந்து கரையறக்கு சிங்கம் முயற்சி பண்ணுது, நடக்கலை. எவ்வளோ பெரிய பலங்கு, ஆனால் ஒரு பார்வை பார்க்குறது முதலைய திரும்பி என்னை விட்டுருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் கேட்குற மாதிரி இல்லை, முதல்ல விடுற மாதிரி இல்லை. ஆகவே தேவனும் அப்படி தான், அவருடைய உக்கிர கோபம் தேசத்தில் இருக்கிறது, அது பட்சிக்கும். கர்த்தருடைய பட்டயம் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் கொன்று குவித்து கொண்டு தான் இருக்கும். இனி நம்ம காதுகளில் கேட்பது ஆசீர்வாதம் அல்ல, சாவு, மரணம், அழிவே.
ஜலப்பிரளயம், நிலநடுக்கம், கொள்ளவியாதி, மலைகளே பெயர்ந்து போகும். இதைத்தான் நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். பஞ்சம், பட்டினி, சாவு. உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாத்தையும் குலுக்கி போடுகிறேன். அவை அப்படிப்பட்ட தேசத்தில் நாம் இனி வாழணும்னு சொன்னால் அவருடைய கிருபையும் அவருடைய இறக்கும் அவருடைய தயவும் பாதுகாப்பும் இல்லாமல் நடக்கவே நடக்காது. இல்லையா? உற்சாகமாக கையை தட்டலாமா? உற்சாகத்தோடு சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். ஒரு சமகையை தட்டுங்க. இனி நீ ஒரு வசனத்தை சொல்லு. நீ வேற யாராவது சொல்லுங்க ஒரு வசனம். ஏசாயா 46:12. உட்காரு. இப்போ நான் ஒரு ஊழியக்காரன் ஒரு வேத வசனத்தை வாசிக்க சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னேன்? வாசிக்க மாட்டேன். அதான் தி கிறிஸ்து. தட் இஸ் கால்ட் தி கிறிஸ்து. அவன் எதிர்த்து நிற்கிறவனுமாயிருப்பான். இல்லையா? பார்த்துட்டு வரணும், இல்லை எதிர்த்து நிற்கிறவனாக இருப்பான். இப்போ ஒரு ஊழியக்காரன் சொல்லி ஒரு வசனத்தை எழுதணும். ஏதாவது திறந்து ஒரு வசனத்தை எழுதணும். வேண்டாம், நீ சொன்னது விளக்கம் தரேன். அதான் கட்டளைக்கு கீழ்ப்படுதல். இப்போ தானே சொன்னேன், சிங்கம் காட்டுக்குள்ளே இருக்கும், இல்லைன்னா போனோம். அதான் கீழ்ப்படிதல். நீ அந்த பிள்ளை வசனத்தை திரும்ப சொல்லு. முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். அவர் என்ன சொல்றாரு? எனக்கு உட்காரு, எனக்கு செவி கொடு, கர்த்தருக்கு செவி கொடுங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்னு தெரியுமா? நீங்க கர்த்தாக்களுக்கு செவி கொடுக்காதீங்க, எனக்கு செவி, என் சத்தத்துக்கு செவி கொடுங்க, என் பிரமாணத்துக்கு செவி கொடுங்க, என் கட்டளையை கீழ்ப்படிங்க. இதுதான் ஆண்டவர் அன்னைக்கு இன்னையும் கர்ச்சிக்கிறார். இந்த ஊழியம் அப்படித்தான். இந்த கட்டடத்தை இடித்து போடணும், நான் இடிப்பேன். இந்த கட்டடத்தை எத்தனை முறை இடிச்சுன்னு தெரியுமா? இந்த ஊர்காரெல்லாம் சொல்லுவான், இவன் பைத்தியக்காரன். அவர் சொல்லுவார், நான் இடிப்பேன். இந்த சுவரில் நான் கட்டுவேன், மதில் சுவரில் நான் கட்டினது. என் பொண்டாட்டி நல்லா சொல்லுவாள், கேட்டால் நீங்கள் கட்டினா சரியாகாதுன்னு. முதல்ல வாயில் அதான் வரும், நீங்களாம் கட்டினா சரியாகாது, கட்டாதீங்க, உங்களுக்கு வேலையே இல்லை. எதிர்த்து பேசுகிற ஒரு வார்த்தை. அதையும் தாண்டி இது கட்டிருந்த பில்டிங், அதையும் தாண்டி தான் இந்த பில்டிங், அதையும் தாண்டி தான் சியோன் திருமண மண்டபம், அதையும் தாண்டி தான் சியோன் மண்டபத்தில் அங்கே 4 வீடு இருக்குது. அதையும் கர்த்தர் தான் செய்தார். எனக்கு அவர் கட்டளை தான் முக்கியம், நான் செய்வேன். ஆனால் அவர் கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால எவ்வளவோ அவமானங்களை நான் பார்க்கிறேன், அதை அனுபவிக்கிறேன். ஏன்னா கர்த்தருக்கு முன்பாக போகும்போது எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது, அவருக்கு கீழ்ப்படுகிறேன். ஆனால் உலகத்தில் ஐ ஹேவ் நோ பீஸ். என் முன்னாடி சொல்லுவேன், நகையெல்லாம் தந்த போகிறோம், இங்கே கட்டுங்க. நகை போட்டு பரலத்தை போக முடியும்? செத்தா கூட இருக்கிறதெல்லாம் நான் கழட்டி எடுத்து தான் விடுவேன். இல்லை அவன் போட்டிருக்க இருக்கட்டு நெல் விட்டுருவேன் பிரதர். ஒரு எலும்பு கூட்டில் தாலி செயின் கிடக்கும். அதே நிலைமை உலகத்தினுடைய ஆசை. என்ன நம்பணும், அதன் அது நேரத்தில் அதன் நடக்கணும்னு நினைக்கிறது தான் விசுவாசம். முரட்டு இருதயங்களே தூக்கி போடுங்க. எனக்கு அதை கர்த்தருக்கு செவி கொடுங்க. நான் ஒரு ஏஜ் சபைக்கு போகிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு,
காலையில் சொல்கிறேன், ஆற்றுல குளிச்சு நிற்கிறேன், என்னை போல் ஒருவன். அது என்னை போல் ஒருவன், அது ஒரு சினிமா படம், சிவாஜி கணேசனுக்கா. மறுபடியும் சொல்கிறார், என்னை போல் ஒருவன். உலகத்தில் அந்தி கிறிஸ்துவ குறித்து பேசுகிறார் ஆண்டவர். என்னை போல ஒருத்தன் இருக்கிறான் ஐயா, அவன் கிறிஸ்துவ மதத்தை தான் பிரசங்கம் பண்ணுவான், கிறிஸ்துவ போல தான் எல்லாமே செயல்படுவான், ஆராதனை நடத்துவான், சபை நடத்துவான், என்ன வேணும் பண்ணுவான். ஆனால் அவனுக்கு சைஸும் வித்தியாசம்லாம் மாறி தான் இருக்கும், கேரக்டரும் மாறி தான் இருக்கும். எனக்கு புரியலை. அதை இன்றைக்கி அவனை காண்பிப்பேன்னு சொன்னார். என் பொண்டாடி வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சுக்கு கூட்டு போன ஒரு கன்வென்ஷன். கேரளாத்தில் ஒரு சபை பாஸ்டர் வராரு. அடிக்கடி இப்படி விரலை காட்டுவார் பேசிகிட்டு இருக்கும்போது. உடனே அந்த சபை பாஸ்டர் ஏதோ காதில் சொல்லுவார், அதை அவர் கேட்பார், அப்படி ஆக்குவார். அடுத்து சபை அந்த பாஸ்டர் வந்து ஆடியன்ஸை பார்த்து ஒரு ஆளை கையை காட்டுவார், அவர் காதில் பேசுவார். பிறகு பார்த்தாச்சுன்னா இவர் நான் உற்று பார்க்குறேன், இவர் என்ன பண்ணுவார்னா யாரை கை காட்டுறாரோ அவனைத்தான் அவன் பேசுவான் பிரசங்கத்தில். நீ எழுச்சி நில்லு, நின்ற பேர் இது நெல்லோ. அப்போ பேரை சொல்லி கொடுக்குறான், அவன் தீர்க்க தரிசனமாக வரைக்கிறான். அப்போ தான் ஆண்டு சொல்லி என்னை போல் ஒருவன். அப்போது ஆவிக்குரிய சத்தியத்தில் என்னை போல் ஒருவன், என்னை போல் ஒருவன் சொல்லும்போது அவர் ஊழியக்காரன் தானே, சுவிஸ் தானே சொல்கிறான் ஆண்டவர்னு கேட்டால், இல்லை என்னை போல் ஒருவன், அவனை உற்று பாருன்னு, காலையில் என்ன நிற்கின்னு பாருன்னார். பார்த்தானே அல்சேஷன் நாய்க்குட்டி நிற்கிது. முதல்ல சொன்ன ஆட்டுக்குட்டி நிற்குன்னு, என்ன ஆட்டுக்குட்டி மாதிரி, ஆட்டுக்குட்டி இல்லைடா, அல்சேஷன் நாய், உற்று பாருன்னு. பார்த்தாங்கன்னா இன்றைக்கி பங்களாக்களில் வீட்டில் கட்டிலில் கிடக்கிற அந்த அல்சேஷன் நாய் நிற்கிது. ஆனால் தூர பார்வைக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி நிற்கிது. நாய்க்குட்டி, நாயினாலே வாதையினால் பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரன். உனக்கும் இப்போ கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுவான், உனக்கும் கள்ள தீர்க்கதரிசனம் இப்போ சொல்லுவான்னார். அந்த நேரத்திலே என்னுடைய இருதயத்தில் திகிலும் கலக்கம் பிடித்து விட்டது. இவ்வளோ விழிக்கிறேன், கூப்பிடுறேன், போ நமக்கு வெளியே போயிடுவோம், எனக்கு ஆப்பு வச்சுருவான், போயிடுவான், இவ்வளோ கூட்டத்தில் என்ன அவமானப்படுத்திடுவான், போயிடுவான். நமக்கு சுவிசேஷம்